1. பெண்களோட ஊதியமில்லா வீட்டு வேலைகள். இது பெரும்பாலும் கவனிக்கப்படாமலே போயிடுது இல்லையா? ஆமா, இது பொருளாதாரத்தோட ஒரு கண்ணுக்கு தெரியாத தூண்னே சொல்லலாம். உலக அளவுல பார்த்தா கூட ஆண்கள் செலவிடுற நேரத்தை விட பெண்கள் 3 மடங்கு அதிகமா இந்த வேலைகள்ல ஈடுபடுறாங்க. 3 மடங்கா? ஆமா, இந்தியால இந்த இடைவெளி இன்னும் அதிகம். 2019ல ஒரு நேர பயன்பாட்டு கணக்கெடுப்பு டைம் யூஸ் சர்வே TUS எடுத்தாங்க. அதுபடி இந்திய பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 4.5 மணி நேரத்தை ஊதியமில்லா வீட்டு வேலைகள்லயும் பராமரிப்பு பணிகள்லயும் செலவிடுறாங்க. 4.5 மணி நேரம். ஆண்கள்? ஆண்கள் வெறும் 1.5 மணி நேரம் தான். அடேப்பா, என்ன வித்தியாசம்? சமைக்கிறது, சுத்தம் பண்றது, குழந்தைங்க, வயசானவங்கள கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் இதுல அடங்கும். ஆனா இது எதுவுமே நம்ம நாட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில, அதாவது GDPல கணக்கிடப்படுறது இல்ல. இது பெண்களோட மற்ற வாய்ப்புகளை எப்படி பாதிக்குது? இது அவங்களோட கல்வி, திறன் மேம்பாடு, அப்புறம் முறையான வேலை வாய்ப்புகள்ல பங்கேற்கிறதையும் பெரிய அளவுல பாதிக்குது. இந்தியாவோட பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் FLFPR வெறும் 23% இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க இந்த TUS மாதிரி கணக்கெடுப்புகள் போதுமானதா? நிபுணர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்கிற TUS எவ்வளவு நேரம் செலவிடப்படுதுன்னு காட்டுதே தவிர, பெண்கள் ஏன் இந்த வேலைகளை செய்யறாங்க, அவங்களா விரும்பி செய்யறாங்களா இல்ல சமூக கட்டாயத்தினால அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது இல்ல. ஓ, அப்ப காரணம் தெரியறதில்ல. ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த வேலைகளோட தரம் என்ன, இதனால பெண்களோட உடல் நலம், அவங்களோட லட்சியங்கள் மேல என்ன தாக்கம் ஏற்படுதுன்னு இந்த கணக்கெடுப்பு ஆழமா பார்க்கல. அதனால கணக்கெடுப்பை இன்னும் மேம்படுத்தணும். பெண்கள் இத கடமையா நினைக்கிறாங்களா இல்ல ஒரு தேர்வா பார்க்கறாங்களான்னு கேட்கணும். சரி. மத்த தொழிலாளர் புள்ளி விவரங்களோட இதை இணைக்கணும், பாலிசி முடிவுகளுக்கு பயன்படுத்தணும். முக்கியமா GDP கணக்கீட்டுல இதோட மதிப்பையும் சேர்க்க வழிகளை கண்டுபிடிக்கணும்னு